ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மதுரை குக்கிங் சேனலில் வெஜிடபிள் மசாலா இட்லி 3 முதல் 60 வயது வரை உள்ள சத்தான இட்லி எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துக்கிட்டே நம்ம செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிறத என்னென்னு பார்த்துக்கிட்டே செய்யலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். நல்லா குழந்தைங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸாக கூட பிள்ளைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றப்ப இதை கொடுக்கலாம். வயசானவங்களுக்கு கொடுத்தாலும் இது கொஞ்சம் இட்லியே கொஞ்சம் காய்கறி இதுகெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் சத்தானதாக போயிடும். ஒரு இட்லி 2 இட்லி கொடுத்தா போதும். இப்போ வெங்காயம் போட்டிருக்கோம். எவ்வளோ வேணாலும் வெங்காயம் போட்டுக்கலாம். தேவையான நிறைய வெங்காயம் போட்டு காய்கறிகள் போட்டு கூட செய்யலாம். இப்போ நம்ம வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீன்ஸ் நல்லா டிசைன் ஆகிட்டுனா கூட பரவாயில்ல, ஓகேவாக இருக்கும். நல்லா நீள நீளமாக அழகாக குடமிளகா போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம அதை வதக்கிக்கலாம். சும்மா லேசாக வதங்கினா போதும் நமக்கு. ஏன்னா கொஞ்சம் அரை வேக்காட்டில் காய்கறி இருந்தால் அந்த இட்லியோட சேர்ந்து போகிறப்ப நமக்கு சத்தானதாக கிடச்சிக்கும். அதனால் ஒரு அரை வேக்காடு இது. இப்போ நம்ம கொஞ்சம் கேரட்டு, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம். கேரட் போட்டோம். இப்போ கேரட் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், அதுக்குள்ளேயே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பீன்ஸும் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. முட்டைக்கோசெல்லாம் பிள்ளைங்க சாப்பிடாது. அப்படியே இதிலேயே போட்டிங்கன்னா தெரியாது, அது என்ன காயினே தெரியாது அதுகளுக்கு. அதனால் கொஞ்சம் முட்டைக்கோசு. சில பிள்ளைங்களுக்கு வெங்காயம் போட்டால் பிடிக்காது. இந்த கேரட்டை கூட சாப்பிட்ருவாங்க. இந்த பீன்ஸு இதெல்லாம் போட்டாலே பிடிக்காது. இந்த பாருங்கன்னா நம்ம நைஸாக நறுக்கி வச்சுருக்கனால உடனே எல்லாருமே நல்லா வதங்கிட்டாங்க. இப்போ நம்ம இட்லியே போட்டலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை அப்படி கலராக தெரிகிறாங்க பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டால் போதும். அடுத்து மிளகாய் பொடி. உங்களுக்கு இது கொஞ்சம் சிக்கன் 65 பொடி, சில பிள்ளைங்களுக்கு கரம் மசாலா பொடி போட்டால் பிடிக்கும். சில பேருக்கு மிளகாய் பொடி இதெல்லாம் பிடிக்காது. மிளகாய் பொடி போட்டால் போதும். அதனால் இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். கொஞ்சம் உப்பு. ஆல்ரெடி நம்ம வந்து இட்லியிலே உப்பு போட்டிருப்போம். அதனால் இந்த வெஜிடபிள் வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக மசாலா போட்டிருக்கனால கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இதில் கொஞ்சம் சாஸ் ஊற்றி கூட சாப்பிட்லாம். பிள்ளைங்களுக்கு சில பிள்ளைங்களுக்கு சாஸ் ஊற்றினா ரொம்ப பிடிக்கும். அப்படி சாஸ் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா கூட ஓகேவாக இருக்கும். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பீட்ரூட் சும்மா பிள்ளைங்களுக்காண்டி கலரிங்க்கும் போட்டுக்கலாம். இது சத்தானதும் கூட. பாருங்கள், ரொம்ப அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படி லைட்டாக கொஞ்சம் அப்படியே லைட்டாக அப்படியே மலைச்சாரல் மாதிரி லைட்டாக பெப்பர். பாருங்கள், நம்ம வெஜிடபிள் மசாலா இட்லி ரெடி. நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு. பிள்ளைங்க சாயந்தரம் வீட்டுக்கு வர்றப்போ இட்லியை கொடுத்தீங்கன்னா ஐயோ இட்லியா அப்படின்னு ஓடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சத்தம் போடாமல் ஒரு ஃபோர்க்கை கையில் கொடுத்துட்டிங்கன்னா லவக்குன்னு உள்ளே போயிடும்.
எல்லாமே முடிஞ்சிருச்சு. வெஜிடபிள் இட்லி ரெடி ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் இப்படி டெக்கரேஷன் பண்ணி பசங்களுக்கு வச்சா ஆஹா என்னமோ ஏதோ செஞ்சுருக்காங்க அம்மா அப்படின்னு நினச்சிட்டு சத்தமரம் சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு. இட்லி சூப்பராக இருக்குது. செஞ்சு பாருங்கள். மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.